இந்த நாளிலும் எழுந்தருளும் தேவன் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சுட்டி காண்பிக்கிறேன். நேற்று தின கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்பட்டார், பேசினார். அதே தேவன் இந்த இரண்டாவது நாளிலே நம்மை விடுவிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல வாசித்தோம். என் ஆகமம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தை வாசிக்கும் போது, பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். கர்த்தாவே எங்களுக்காக எழுந்தருளும், எங்களுக்காக எழுந்தருளும் என்று மோசே ஒரு ஊக்கமான ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறார். மோசேனுடைய வாழ்க்கையில ஒரு ஊக்கமான ஜெபம், நீர் எழுந்திருக்க வேண்டும். அன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலைகளிலே, அன்னைக்கு போராட்டங்களிலே, அன்னைக்கு பிரச்சனைகளிலே, குழப்பங்களிலே தடுமாறி போகும் போது என்ன செய்வோம் என்று நாம் அங்கலாய்த்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா குழப்பங்களுக்கும் நம்மை விடுவித்து அவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் போது நம்மை சூழ சத்துருக்கள், நம்மை சூழ போராட்டங்கள், நம்மை சூழ பாடுகள், நம்மை சூழ பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் தேவன் எழுந்தருளுவார் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிப்பீர்களோ, தேவ சமூகத்தில் கெஞ்சுவீர்களோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எழுந்தருளி அற்புதங்களை காணும்படியாக தான் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண் எழுந்தருளி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த பகுதியிலெல்லாம் வேதத்திலிருந்து சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எழுந்தருளினாரோ அங்கெல்லாம் மாபெரிதான மாற்றத்தை கண்டார்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க கர்த்தர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில போராட்டம் மாறவில்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் மாறவில்லை, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை என்று சொல்லி இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள். பிளேர்பாட்டு காலத்திலே மேக ஸ்தம்பம் எழுந்தருளும், அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்காக எழுந்தருளுகிறதை அடையாளமாக கண்டு கொண்டார்கள். நம்முடைய துயர நாட்களிலும், துயரமான நேரத்திலும், துக்கத்திலும் உடைக்கப்படும் போது, யார் நம்மை தூக்கி எடுக்க முடியாதபடி இருக்கும் போது தேவன் நமக்காக எழுந்தருளுகிற தூக்கி எடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய துயரங்கள், துக்கங்கள், பாடுகள் யாவற்றையும் கர்த்தர் உடைத்து அற்புதங்களை செய்வதற்கு இந்த நாளிலே போதுமானவர் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே இஸ்ரவேலர்கள் 40 வருடங்களாய் வனாந்திர பயணம் நடந்து கொண்டிருந்த போது பகலிலே மேக ஸ்தம்பங்களும் இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களும் வழி நடத்தினது. எங்கே பாளையம் இறங்க வேண்டும், எங்கே கடந்து செல்ல வேண்டும் என்று மேக ஸ்தம்பம் நிர்ணயித்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து அவர் எழுந்தருளி நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாக இன்றைக்கு ஒரு வைராக்கியத்தோடு எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே, என் பிரச்சனைக்காக எழுந்தருளும், என் போராட்டத்திற்காக எழுந்தருளும், என் பாடுகளுக்காக எழுந்தருளும் என்று கேட்பீர்களானால் உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார்.
மேக ஸ்தம்பம் புறப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் மோசே இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். உம்முடைய ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே இந்த நாட்களை சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிற யாவரும் இந்த நாளில் வெட்கப்பட்டு ஓடி போவார்களாக என்று அந்த இடத்துல மோசே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன நெருக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தின் உள்ளந்திரங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், சகாயம் பண்ண தீவிரியும் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு மோசைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின போது, எழுந்தருளின போது தேவ மகிமை காண முடிந்தது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று யாத்திராகமம் 33:14 கர்த்தர் வாக்கு கொடுத்தார். தேவ சமூகத்தில் வல்லமை உண்டா, தேவ சமூகத்தில் விடுதலை உண்டா, தேவ சமூகத்தில் அற்புதம் உண்டா, தேவ சமூகத்தில் சமாதானம் உண்டா, தேவ சமூகத்தில் மெய்யான தெய்வீக விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. யாரெல்லாம் இந்த நாளில் எழுந்தருளி இருக்கிற தேவ சமூகத்தில் கூப்பிடுவீர்களோ, உங்களுக்காக எழுந்தருளி ஆண்டவர் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்யும்படியாக என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்காக எழுந்திருக்கிறதை உங்களுடைய மனக்கண்கள் இன்றைக்கு காணக்கூடட்டும். உங்களுக்காக ஆண்டவர் எழுந்திருக்கிறதை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதங்கள் எழுந்திருக்கிறதை இன்றைக்கு ஒரு விசை கூட ஆண்டவருக்குள்ளாக உறுதிப்படுத்தி வைராக்கியத்தோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு எழுந்தருள் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில மாபெரிதான மாற்றங்களையும் விடுதலைகளையும் காண்பீர்கள். தேவன் எழுந்தருளிட்டார்னா ஒருபோதும் தன்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் எழுந்தருளிட்டார்னா தேவ பிள்ளைகள் கைவிடப்படுவதில்லை. தேவன் எழுந்தருளிட்டார்னா தேவ ஜனம் ஒருபோது துக்கத்தோடு அலைந்து திரிவதில்லை. தேவன் தம்முடைய ஜனத்தை சத்துருக்கள் நடுவிலே, ஒடுக்கத்தின் நடுவிலே, துக்கத்தின் நடுவிலே, துயரத்தின் இடத்திலே தூக்கி எடுத்து உயர்த்தி எழுந்தருளி அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 33 அதோட 26வது வசனம் சொல்லுகிறது, யேசுவுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை, அவரே உனக்கு சகாயமாய் வானங்கள் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை போல வல்ல தேவன் ஒருவரும் இல்லை. அவரே நமக்கு சகாயம் பண்ணும்படியாக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதனாலும் தேவன் எழுந்தருளினால் என்னெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலிருந்து சுட்டி காண்பிக்கிறேன். ஒன்று, தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சங்கீதம் அதனுடைய 68:1 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 68 அதனுடைய 1 வசனம். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஒன்று, ஆண்டவர் எழுந்திருக்கும் போது சத்துருக்களை சிதறடிக்கப்படும்படியாய் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்னாகவும் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 35 ஏறெடுத்த அதே ஜெபத்தை சங்கீதம் 68:1 தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்னுடைய வித்தியாசம் என்ன? மோசே ஜெபித்த போது சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளோ. ஆனா தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது சொல்லுகிறார், என் தேவனே நீர் எழுந்தருளுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், மோசே மேக ஸ்தம்பங்கள் எழுப்பும் போது அந்த பிரசன்னத்தை பார்த்து உணர்ந்து அந்த நாளில் தேவன் எழுந்தருளினார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் தாவீது
தாவீதுடைய காலகட்டத்தில் மேக ஸ்தம்பங்கள் இல்லை, தாவீதுடைய காலகட்டத்திலே அக்னி ஸ்தம்பங்கள் இல்லை. ஆனால் விசுவாசித்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்த தேவனுடைய எழுந்தருள் இருக்கிற கிருபை இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இடத்தில் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பித்தார். நாமும் கூட இன்றைக்கு மேக ஸ்தம்பங்களையோ அக்னி ஸ்தம்பங்களையோ பார்க்காவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் தேவன் எழுந்தருளுவார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க எழுந்தருளுவார், என்னுடைய பிரச்சனையை தீர்க்க எழுந்தருளுவார், என்னுடைய போராட்டங்களை நீர்க்க எழுந்தருளுவார், என்னுடைய கட்டுகளை நீக்க எழுந்தருளுவார் என்று சொல்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் சத்துருக்கள் நடுவிலே, சத்துருக்களுடைய கிரியல் நடுவிலே உங்களை எழுந்திருக்க வைத்து தலையை கர்த்தர் தூக்கி அலங்கரிக்க போகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரோ நிரம்பி வழிகிறது. இந்த ராத்திரி வேளை தேவ சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, சத்துருக்களை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உன் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறதோ, உன் வாழ்க்கை விடுவிக்க முடியாதபடி இருளுக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறதோ, அந்தகார கிரியலுக்குள்ளாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த நாளிலும் ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் எழுந்தருளிட்டார். ஆண்டவர் எழுந்திருக்கும் போதோ சத்துருக்களை சிதறடிக்கும்படியாய், சத்துருடைய அடையாளங்களை காண முடியாதபடி அவர் நமக்காக தீவிரமாக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ கைகளை தட்டி ஆண்டவர் உயர்த்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் எழுந்து விட்டார்கள், ஆனால் நீர் எழும்பும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். சிதறடிக்கப்படுதல் என்று சொல்லும் போது காணாமல் போகிறது என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. சிதறடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த அடையாளம் காணவே முடியாது. அப்படியே கர்த்தரதை காணாமல் போக பண்ணுவதற்கு போதுமானவர் என்றுதான் தெய்வீக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் பகைஞர்கள் ஓடி மறைவார்கள் என்று மோசே சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எழுந்தருளி இருக்கிறதினால், அவருடைய கிருபை வெளிப்பட்டதினால், அவருடைய அக்னி ஸ்தம்பங்கள் இறங்கினதினால், அந்த மேக ஸ்தம்பங்கள் வெளிப்பட்டதினால் இவனுமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, சத்துருக்கள் நடுவில் நீ போராடி கொண்டிருக்கிறியோ, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு பக்கத்தில் 1000 பேரோ, ஒரு வலதுபுறத்தில் 10,000 பேரோ விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எந்த சத்துருவை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறியோ, எந்த சத்துருவை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறியோ, எந்த இடத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறியோ, எந்த குழப்பத்தை பார்த்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறியோ, இந்த ராத்திரி வேளை ஆவியானவர் இந்த மைதானத்துக்குள்ள இருக்கிற அநேகரை தொடுகிறதை பார்க்கிறேன். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் ஐயா. என் ஆண்டவர் எழுந்தருளும் போதோ நீ வெட்கப்பட்டிருக்கிற இடத்திலே, சத்துருவை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலே, வேதம் சொல்லுகிறது, பிசாசானவர் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியல் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கானானுக்கு நேராக அழைத்து கொண்டு போவதற்கு ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், அந்த இடத்துல 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், எமோரியர், ஏத்தியர், ஆமென், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபூசியர் என்கிற இடத்துல நடத்தி கொண்டு போவேன், அவர்களை நான் அர்த்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஏத்தியர் என்ற வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்குறவர்கள் என்று அர்த்தம். ஏத்தியர் சத்துருக்கள் நமக்கு பிரச்சனை உண்டாக்குறவர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் இருக்கிற ஏத்தியர்கள், உனக்கு விரோதமாய் எழுப்புகிற பிரச்சனைகள், உனக்கு விரோதமாய் பிரச்சனை உண்டாக்குற கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அதம் பண்ணும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேருடைய மனக்கண்கள், எத்தனை பேருடைய விசுவாச கண்கள் இந்த ராத்திரி வேளை திறக்கப்படுகிறது. ஆமென். நமக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள், நமக்கு விரோதமாய்
விரோதமாய் எழுந்திருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பிரச்சனை உண்டாக்குற ஏத்தியர்கள், இன்றைக்கு கர்த்தர் அதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னுமாக பெருசியர், நோயின் அறிகுறி, அவன் பெருசியர் என்று சொல்லும் போது வியாதி உண்டாக்குறவர்கள், உன் வாழ்க்கையில திடீரென்று வருகிற வியாதி, அடிக்கடி வருகிற வியாதி, உன்னை பிரச்சனைக்கு நேராய் கொண்டு தள்ளுகிற, அலக்களிக்கு வைக்கிற, சரத்தோடு போராடுகிற எல்லா பெருசியர் ஆவிகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளை உடைத்து உங்களுக்காய் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் கேளுங்க, எனக்குள்ளாய் இருக்கிற வியாதி உண்டாக்குகிற எல்லா பெருசியரின் ஆவிகளும் இந்த ராத்திரி வேளை உடைக்கப்பட்ட தேவன் எனக்காக எழுந்தருளுவீராக. எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, இது மிராக்கிள் ஆஃப் தி டைம், இது ஒரு அற்புதத்தின் நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை தேவ ஜனத்திற்கு அனுப்பி உன் பிரச்சனையை கர்த்தர் உடைத்து மாற்றி தேவன் எழுந்தருளிட்டாரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானியர் வறுமை கொண்டு வருகிறவர்கள் என்று அர்த்தம். உனக்கு விரோதமாய் இருக்கிற ஏத்தியர்கள், உனக்கு விரோதமாய் இருக்கிற பெருசியர்கள், உனக்கு விரோதமாய் இருக்கிற கானானியர் வறுமை கொண்டு வந்து கட்டி இருக்கிற ஆவிகள் இந்த ராத்திரி வேளை உங்கள் குடும்பத்தை விட்டருளிவீராக. நீர் எழுந்தருளிவீராக. அவர் எழுந்தருளிட்டாரானால் அவருக்கு முன்பதாய் எந்த வல்லமைகளும் நிற்க முடிவது இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியர் உங்கள் கால்களை வாரி விடுகிறவர்கள் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வந்து உங்க கால்களை வாரி விடுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்க கால்களை பிரச்சனைக்கு நேராக வாரி விடுகிற எபேசியரின் ஆவிகளை கர்த்தர் அதம் பண்ணுவாராக. அவர் அதம் பண்ணி எழுந்தருளுகிற தேவனாய், இன்றைக்கு பராக்கிரமசாலியாய் வேதம் சொல்லுகிறது. He is reverend. அவர் பயங்கரமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த ராத்திரிகளை சொல்லுகிறேன். என் ஆண்டவர் பயங்கரமானவர், என் ஆண்டவர் பராக்கிரமசாலி, என் ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 68:2 சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாமே. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுக்கு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஆமே. காரணம் இல்லாமல் பகைக்கிறார்களோ, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுந்திருக்கிறார்களோ, கூட்டம் கூடுகிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறார் ஆவியானவர். நம் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நமக்காக எழுந்தருளிட்டாரையா வழக்காடுபடியாய். இந்த காரியத்திலே சத்துருக்களை கண்டு பயப்படுகிறீர்களோ, இந்த காரியத்தில் சத்துருவை கண்டு ஒடுங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒடுக்குதலின் ஆவியை தூக்கி மாற்றி எழுந்தருளி இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி வேளை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆமே. சத்துருக்களை கண்டு இனம் புரியாத பயம், சத்துருக்களை கண்டு ஆமே வேதனைகள், துக்கத்தோடு திரிகிற அனுபவங்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற, ஊழிய மண்டலங்களில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற சத்துடைய வல்லமைகள் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுவாராக. யாரெல்லாம் நம்மை தகர்க்க போட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அங்கே கர்த்தர் நமக்காக தீவிரமாக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் கை கொட்டலாம் என்று நினைக்கும் போது, இல்ல தேவ பிள்ளையே, தேவ ஜனத்தை வனாந்திரத்திலே ஆமே நடத்தி வந்த தேவனுடைய கரம், மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது போல இன்னைக்கு தேவ கரம் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காக எழுந்தருளி நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஊழியத்தில் அநேக நெருக்கங்கள் வந்தது, அநேக சத்துருடைய தந்திரங்கள் வந்தது, மனுஷிக சக்திகள் வந்தது, ஊழியத்தை தகர்க்கும்படியாக அநேக கண்ணிகள் உருவாக்கப்பட்டது. அநேக நேரம் பயப்பட்ட நேரங்கள் உண்டு, அநேக நேரம் ஒடுங்கி போன நேரம் உண்டு.
என் சபையில் உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க, தைரியமாய் சாட்சியினால சொல்ல முடியும். துரத்தலாம் என்று நினைத்த இடத்திலே கர்த்தரங்களை வைத்திருக்கிறார் ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்தை உடைக்கலாம் என்று நினைத்து பல சதி திட்டங்கள் உருவாக்கப்பட்ட போதிலும் கர்த்தரங்களுக்காக வழக்காடி எழுந்தருளினதினால் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஒரு பிளான் போடும் போது தேவன் அதை மாற்றி நமக்காக பிளானை போடுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவ. இந்த 2வது நாளிலே ஆவியானவர் தேவ ஜனத்தோடு சொல்லி இருக்கிறார், உன் பிரச்சனை நடுவில் நான் எழுந்தருளி இருக்கிறேன், உன் போராட்டத்தின் நடுவில் எழுந்தருளி இருக்கிறேன், உன் நெருக்கத்தின் நடுவில் எழுந்தருளி இருக்கிறேன், உன்னை அழிக்கும்படியாக எத்தனை போடுகிற சத்துருக்கள் நடுவில் நான் எழுந்தருளி இருக்கிறேன். செய்து சொல்லுவோமா? சத்துரு தலை காவிழ்ந்தோ செய்திடோ, சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமுங்கிரியை செய்திடோ, என்னை தேற்றிடும் அடையாளோ இயேசுவே இன்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளோ இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. அவர் சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். சத்துருக்கள் நடுவிலே கர்த்தர் நமக்கு வழியை உருவாக்குறவராயிருக்கிறார். சத்துருக்கள் முடிந்தது என்று சொல்லி நம்மளை தகர்க்கலாம் என்று நினைக்கும் போது அந்த இடத்துல உன்னை மறுபடி வாழ வைப்பதற்கு தேவன் எழுந்தருளி இருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எழுந்தருளி இருக்கிற தகப்பனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கூப்பிடுகிற, அவரை நம்புகிற, ஆராதிக்கிற தேவ ஜனத்திற்கு நான் சொல்லுகிறேன், எப்போது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை விடுவிக்க யாரும் இல்லை, என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, என் துக்கத்தை அறிய யாரும் இல்லை, என் வேதனையை புரிய யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்காய் எழுந்தருளியிட்டார். உங்க பிரச்சனையை மாற்றும்படியாய், உங்கள் நெருக்கத்தை மாற்றும்படியாய், உபத்திரவத்தை மாற்றும்படியாய், போராட்டங்களை மாற்றும்படியாய், உனக்கு விரோதமாய் ஒரு வழியை புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை துரத்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது போல சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தானுடைய தந்திரங்களை சிதறடிக்க பண்ணி தேவன் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். சத்துருக்கள் நம்மை சிதறடிக்கலாம் என்று நினைக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்து, கர்த்தர் நம்மை நடத்தி அவர் நடத்துகிற போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் எதற்காக எழுந்தருளுவார்? ரட்சிக்கும்படியாக எழுந்தருளுவார். வாசிக்கலாம் சங்கீதம் அதனுடைய 3 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 3 அதனுடைய 7வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், என்னை ரட்சியும் என்று தாவீது சொல்லுகிறார். அதே அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதுகிறார்.
நம்மை ரட்சிக்க, நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை ரட்சிக்க அவர் பராக்கிரமசாலியாக எழுந்தருளி இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு எதற்கு தேவை? தேவ பிள்ளையே, பாவத்திலிருந்தும், சிற்றின்ப படுகொலியில் இருந்தும், பாதாளத்தின் பிடியில் இருந்தும், சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், ஆமென், நித்திய ஆக்கினி கடலிலிருந்து தப்புவிக்கும்படியாய் நமக்கு ரட்சிப்பு தேவையாயிருக்கிறதா? ஒரு தேவ பிள்ளை ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, பிசாசின் போராட்டத்தில் இருந்தும், பாதாளத்தின் கட்டுகளில் இருந்தும், சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், நித்திய ஆக்கினியில் இருந்தும் கர்த்தர் விடுவித்து ரட்சிப்பை தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவர் இம்மானுவேலாய் இந்த பூமியில ஜனங்களுடைய பாவங்களை ஆமென் நீக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக தேவகுமாரனாய் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 62:1 சொல்லுகிறது, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும், அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படு மட்டும் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவரை என்று ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இயேசுவை என்று கூப்பிடுகிறோமோ, இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று, அவரே இரட்சகர் என்றும், அவரே நம்முடைய பாவத்தை கழுகிற தேவன் என்றும், அவரே எனக்காக மரித்தார் என்றும், அவரே எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர் தெளித்தார் என்று எப்போது ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கிறாங்களோ, அப்பொழுதே ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய உற்றார் ரட்சிக்கப்படவில்லை, என் தேசம் ரட்சிக்கப்படவில்லை, ஏனையா இவ்வளவு ஆமென் பல ஆயிரங்களை செலவழித்து இப்படிப்பட்ட கூட்டங்களை நிர்ணயிக்கப்பட்டு அநேக நாட்கள் ஜெபங்கள், அநேக கண்விழிப்புகள், அநேக பிரயாசங்கள் எதற்கு தெரியுமா? எப்படி ஆகலும் நீங்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி ஆகலும் நீங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நாங்கள் பெற்ற இயேசுவை, நாங்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி நாட்கள் செல்வது இல்லை, இனி நாட்கள் கிடைக்குமா என்று தெரியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சிக்கும்படி எழுந்தருளுவீர், ரட்சிப்பு உம்முடையது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்திற்காய் கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு என்று அறிந்திருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தூரம் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்து உன்னை ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலை நடந்த சம்பவத்தை பார்த்து காவல் காக்கிறவன் தன்னை குத்தி சாகுபடியை கடந்து போகும்போது அந்த இடத்துல பவுல் தடுத்து நிறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்படும்படி என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை நம்பினால் போதும் ஐயா, இயேசுவை விசுவாசித்தால் போதும். வாழ்க்கையில மாபெரிதான மாற்றத்தையும் ரட்சிப்பையும் தேவ சமாதானத்தையும் பாவத்தின் மீட்பையும் கர்த்தர் கொடுத்து விடுவிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அநேக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி, அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி, ரட்சிப்பு என்ன என்று சொல்லி தெரியாதபடி, இன்னைக்கு உலகத்துக்கு நேராக, சிற்றின்பங்களுக்கு நேராக, படுகொலிகளுக்கு நேராக, ஆடம்பரங்களுக்கு நேராக பணங்களை நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கும் போது இது ஒன்று நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. தாவீது ரட்சணித்தின் சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், ரட்சிப்பின் அனுபவத்தோடு சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே, ரட்சிக்கும்படி எழுந்தருளுவீராக. இன்றைக்கு தேவ பிள்ளையே, இந்த தேசத்தை ரட்சிக்கும்படி என் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஒருவேளை உங்க கண்கள் ஆமென் ஒருவேளை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கலாம், எங்க ஆளு வரும், யாரு வருவாங்க, கடைசி நாட்கள்ல வந்திருந்தாலும் தேவ கர ரட்சிப்பாக இறங்கி ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறதா. இன்னைக்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, இன்னைக்கு அவருடைய செய்கை
நடவடிக்கைகள் மாறி போகவில்லை. அன்றைக்கு செய்த பலத்த பெரும் காரியங்களை இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் கரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பின் கரம் சேவை அந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் ஒருபோது யாரை தொட்டுச்சாருனாலும் அதை தேவன் மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ள போதுமான தேவனாயிருக்கிறார். உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படுவதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் ரட்சிப்புக்காக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு சகோதரிடத்தில் அவர் சொன்னார், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, நான் சாக போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசுவால் உங்களை வாழ வைக்க முடியும். இயேசுவால் உங்களை உயிர்த்து ஆமென் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க முடியும். கேட்டார், நான் எல்லாமோ பண்ணி இருக்கிறேன், இந்த இயேசுவாய் நீ விடுவிக்க போறார். நான் சொன்னேன், இயேசுன்னு கூப்பிட்டா போதும், அவரை முழுமையாக நம்பினா போதும், உன் வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கையில மறுபடிதான மாற்றத்தை கொடுப்பார். உன் இழந்து போன வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்ப என் ஆண்டவர் போதுமானவர் என்று ஆண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட் நடந்தது. நேரம் போக போக தேவ பிள்ளையை மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளே போய் ஆமென் நிற்க ஆரம்பித்தது. சொன்னார், இந்த இயேசுவை நான் தொழுது கொள்ளுகிறேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன். வாழ்க்கையே முடிந்து தற்கொலை எண்ணத்தோடு சுற்றி திரிந்து சாக வேண்டியவனை எப்போது இயேசு போதுமானவர் என்று ஏற்று தன்னுடைய இருதயத்தில் அங்கீகரித்தாரோ, அன்றைக்கு தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஆமென் தற்கொலை எண்ணங்கள், பிசாசுடைய கிரியைகள், ஆதிக்கங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு மாபெரிதான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அநேக விடுதலைகளை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று இன்னைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பதற்கும் உங்களை ரட்சிப்பதற்கும் வேதம் சொல்லுகிறது, உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்க செய்யும்படியாக எழுந்தருளுவாராம். சங்கீதம் 102 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 102 அதனுடைய 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், உமக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. ராமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. சியோன் என்பது தனிப்பட்ட முறையில் நம்மையும், தனிப்பட்ட முறையில் ஆமென் சபையையோ, தனிப்பட்ட முறையில் தேவ ஜனத்தையோ, தனிப்பட்ட முறையில் இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கிறதா இருக்கிறதா? சியோனுக்கு தேவன் இறங்கி ஆமென் அதற்கு தயவு செய்யும் காலமும் தயமும் நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்யும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி சொல்லும் போது சொல்லுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்க்க முடியும். 28 வகையான காலங்களை குறித்து அடுக்கிக் கொண்டே போகப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் முந்தியும் செய்ய மாட்டார், அவர் ஒருபோதும் பிந்தியும் செய்ய மாட்டார். God is God, never delay என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருபோதும் முந்துகிறவரும் பிந்துகிறவரும் அல்ல, சரியானதை கர்த்தர் செய்கிறவராக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவை. நம்முடைய குடும்பத்துக்கு தேவனுடைய இரக்கம் தேவை. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கம் தேவை. நான் அடிக்கடி என் சர்ச்சில் சொல்லுகிற ஒரே விஷயம் தான், ஆமென், எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ,
ஆனா தேவ கிருபையை இரக்கத்தை அதிகமாக சம்பாதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவ இரக்கம்தான் நம்மை கரம் பிடித்து நடத்தும். தேவ கரம்தான் கூட இருக்கும். கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை குறித்து வேதத்தின் ஆழத்துக்குள்ளாய் கடந்து போனால் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு இரக்கத்தின் நடமாடு வீடு. ராமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 123 சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எஜமானை நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனுடைய ஆமென் சமூகத்தில் எங்கள் கண்கள் உங்கள் இரக்கத்திற்காக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய இரக்கத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஆமென் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ இரக்கத்தை கொண்டு வர வேண்டும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அவர் இரக்கத்தை கொடுக்கிறவரே, அவர் இரக்கத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கண்டு ஒருவேளை மனிதர்கள் இறங்க முடியாதா? நம்முடைய பிரச்சனையை பார்த்து இறங்க முடியாதா? நம்முடைய நெருக்கத்தை பார்த்து இறங்க முடியாதா? வாழ்க்கையில மூழ்கி போகிற சூழ்நிலை வரும்போது யார் எனக்கு இரக்கம் செய்வார்னு சொல்லும் போது எல்லாரும் புறமுதுகை காட்டி போகும்போது தேவன் மட்டுமே உன்னை நின்று கவனித்து இரக்கத்தை பாராட்டி உன்னை தூக்கி எடுத்து விடுவித்து மறுபடியும் வாழ்க்கையை கட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறக்க வேணும். தேவனுடைய இறக்கை நாட்களில் மறுபடி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டு இரக்கத்தை கொடுக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறோம். கெஞ்சுகிற அத்தனை பேருக்கும் தேவன் இரக்கத்தை கொடுப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருடமாக ஒரு வியாதிஸ்தன் இருந்தா. எழுந்திருக்க முடியாத, சரீரத்து முழுவதும் கட்டப்பட்டவனாய், திமிர் வாதம் பிடித்தவனாய் சொல்லுகிறார். தண்ணீர் கலக்கப்படும் போது உள்ளே கொண்டு போக ஒருவரும் இல்லை. ஆமே, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை. 38 வருடம். இன்னைக்கு நாளைக்கு வருகிறவரும் விடுதலை பெற்று போகும்போது 38 வருடமாய் எத்தனை பேர் அவனை பார்த்திருப்பாங்க, எத்தனை பழக்கங்கள் இருக்கும், எத்தனை பேர் அவனை தெரியும். ஆனா ஒருத்த கூட தண்ணீர் கலக்கப்படும் போது தூக்கி உள்ள போற்றும் என்று சொல்லி ஒரு இரக்கத்தை கூட அங்கே காண முடியவில்லை. 38 வருடம் ஆமாய் பெதஸ்தா குளத்தண்டையில இரக்கமற்றவனாய், நேசிக்க யாரும் இல்லாதவனாய், தூக்கி அடிக்க யாரும் இல்லாதவனாய், காப்பாற்ற யாரும் இல்லாதவனாய் படுத்திருக்கும் போதுதான் இயேசு தேடி கடந்து போய் சுகமடைய விரும்புகிறாயா, எழுந்திரு என்று சொல்லி அவனை தூக்கி எடுத்து இரக்கத்தின் தகப்பனாய் வெளிப்பட்டு இரக்கத்தின் நடமாடு வீடாக கடந்து போய் அவருடைய வாழ்க்கை மீட்டெடுத்தார். ஐயா, வாயுசனுடைய குறுகிய நாட்களே வியாதியோடு கூட வாழ்க்கை முடிந்து போனது. இனி வாழ வழியில் என்று சொல்லுகிற நிர்கதிக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் இயேசு கடந்து வந்தாரானால் உன்னுடைய பலவீனங்கள் ஏமாத்திரோ, உன் பிரச்சனை ஏமாத்திரோ, உன் நெருக்கம் ஏமாத்திரோ, உன் இல்லாமைகள் ஏமாத்திரோ. என் அப்பாவால எப்பவும் இரக்கத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுக்க என் ஆண்டவரால முடியும். ஐயா, அவர் இரக்கம் செய்வதற்கு எழுந்தருளுவார். அவர் இறங்கிட்டாருன்னா மனுஷனை போலல்ல. உன் கண்ணீருடைய ஆழம் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறாரா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். எனக்கு இரக்கம் இல்லையே, யாரும் எனக்கு இரக்கத்தை பாராட்டவில்லையே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்வீர்களானால் எப்படி 38 வருட வியாதிஸ்தனை தேடி கடந்து போய் இயேசு தூக்கி எடுத்து சுகமாக்கினாரோ அதே இரக்கத்தின் கரத்தை இன்றைக்கு உங்களுடைய கரம் வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு இரக்கத்தின் தேவன் இந்த இடத்துல தேடி எழுந்தருளும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இறங்கிட்டாருன்னா அது ஆமென் அளவிட முடியாத இரக்கம். அவர் இறங்கிட்டாருன்னா, கண்ணீரை பார்த்துட்டாருன்னா யாராலும் செய்ய முடியாத மாபெரிதான அற்புதங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த சபையில கண்ணாக்கள தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். சகோதரி சரீர சர்ச்சில்
ஒரு சகோதரி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாத இடத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாரம்பரியத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ சமூகத்தில் சாட்சியாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளை 10 வயது ஆகிறது. அதற்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆண்டவருக்குள்ள வந்த அதே நேரத்தில் தான் கன்சீவ் ஆனாங்க. 7 மாதத்தில் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் மரித்து போனது. உலகம் எல்லாம் தூற்ற ஆரம்பித்தது. நீ ஆண்டவரிடத்துல போனதுனாலதான், இந்த இயேசுவை நம்பி போனதுனாலதான், நம்முடைய இடத்தை விட்டு நீ போனதுனாலதான் உனக்கு இதெல்லாம் வந்துச்சு என்று சொல்லி எல்லாரும் அவளை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். அற்பமா எண்ண ஆரம்பித்தார்கள். குடும்பத்தினர்கள் தவறாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சகோதரி ஆண்டவரை விட்டு தூர போகவில்லை. நாட்கள் உருண்டுட்டே போச்சு. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொன்னார், நீ இழந்ததை மறுபடியும் கொடுப்பேன், நான் உனக்கு நல்ல கற்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். திடீரென்று கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து 3வது மாதம் வரும்போது டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு இந்த பிள்ளைக்கும் பழைய இதுக்கு முன்னாடி இறந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே மாதிரி தான் மூல வளர்ச்சி இல்லை, இந்த பேபி அவாய்ட் பண்ணணும் என்று சொன்னார்கள். மெடிக்கல் ரீதியாக எல்லாமே எதிராக இருந்தது. அதனால அந்த சகோதரி தேவ சமூகத்தில் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உண்மை என்று நம்புகிறேன், அவர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் இது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறதா? தேவ சமூகத்தில் செபித்தோம், அழுதோம். ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரே ஒரு காரியம், கருவிலே இத்தனை மாதங்களை சுமந்திருக்கிறீர், இந்த கருவு அழிந்து ரத்தத்தோடு அல்ல, இந்த பிள்ளை முகத்தை என் சபை ஃபுல்லா பார்க்கணும். அவ கற்பத்தை ஆமென் பெற்றெடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உங்க நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று ஜெபித்தோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருந்தாலும் கண்கள் தேவ சமூகத்தையே இரக்கத்திற்காக கெஞ்சி கொண்டிருந்ததா. கர்த்தரையே நோக்கி பார்த்த சபை முழுவதும் எந்த பிள்ளை வளர்ச்சி இல்லையோ, எந்த பிள்ளை வளராது முடியாதுன்னு சொன்னார்களோ, கர்த்தர் 9 மாத காலம் வரைக்கும் முழுவதுமாய் பாதுகாத்து அற்புதமாய் விடுதலை தந்து நல்ல வளர்ச்சியில் ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பாவுடைய இரக்கம் வந்துட்டுன்னா மெடிக்கலுக்கு அப்பாற்பட்ட இரக்கத்தை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கம் இன்றைக்கு குறைந்து போகவில்லை. அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் அழுது புலம்புகிறோமோ, அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் புலம்பி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு தேவ பிள்ளையே, என் குடும்பத்துக்கு இரக்கமில்லையே, என் குடும்பத்தில் இரக்கமில்லையே, என் குடும்பம் வாழ முடியவில்லையே, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று கதறிக்கொண்டிருப்பீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு 38 வருட வியாதிஸ்தனை தேடி கடந்து போன தேவன், ஒரு ஏழை விதவைக்காக நியாயாதிபதியுடைய இருதயத்தில் இரக்கத்தை ஏற்படுத்தின தேவன், இன்றைக்கு நமக்காக இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே இடத்துல ஒரு விதவையும் இருந்தாள். அவள் சொல்லுகிறா, எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தின் நடுவில் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நியாயாதிபதி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனை மதியாதவனும் கீழ்ப்படியாதவனும் அடங்காதவனுமாய் இருக்கிறான். ஆனாலும் இவள் அடிக்கடி போய் நிமித்தமாய் இரக்கமில்லாத இருதயத்தில் ஒரு இரக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. நியாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான், வழக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறான்.
தேவ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நமக்காக எழுந்தருளி அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வியாதி நடுவில் இந்த வியாதியோடு கூட மறித்து விடுவேனோ என்கிற பயம் அச்சம் இருக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, கர்த்தர் இரக்கத்தை கொடுக்க போகிறார். போராட்டத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இரக்கம் இல்லையே, கர்த்தர் போராட்டத்தின் நடுவில் இரக்கத்தை வெளிப்படுத்தி உன்னை தூக்கி எடுக்க போகிறார். உன்னுடைய பிரச்சனைகள் நடுவில் கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்தி அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒன்று, கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக ரட்சிக்கும்படியாக எழுந்தருளுகிறார். மூன்றாவதாக இரக்கம் செய்யும்படியாக எழுந்தருளுகிறார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது அவர் ஏழைகளுக்காக எழுந்தருளுவாராம். சங்கீதம் அதனுடைய 10 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் அதனுடைய 10 அதனுடைய 12வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். ஹல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் விசாரிக்கிறவராக நடத்துகிறவராயிருக்கிறார். வறுமை, கடன், பிரச்சனை, ஆமென், போராட்டம் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். இன்றைக்கு நான் ஏழை, எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமை என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு வறுமை ஒரு பிரச்சனை, ஆமென், வசதி உள்ளவனுக்கு கடன் ஒரு பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு வெளிப்படும் போது அவர் சொல்லுகிறார், அவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஏழைகளை ஒருபோதும் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஏழ்மை பார்த்து உலக நம்மை அசட்டை பண்ணும். நம்முடைய ஏழ்மையான நிலைமை பார்த்து உலக நம்மை தூக்கி எறிவார்கள், நம்மோடு கைகொர்க்க வரமாட்டார்கள். ஆனா தேவன் நமக்காக எப்போதுமே கூட இருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறாயா, வெறுமை என்று சொல்லுகிறாயோ, நான் ஏழை இருக்கிறதுனால என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எழுந்தருளி உன் ஏழ்மையை கர்த்தர் மாற்றி உன்னையும் உயர்த்தி வைப்பதற்கு இந்த பகல்வெளி ஆசீர்வாதத்தின் தேவனாக எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு நாம் வேதனையோடு மடிந்து போக வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அல்ல. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியாக நீங்கள் நானும் ஐஸ்வர்யனாகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, பூமி உலகத்தினுடைய நிறைவுகளும் எல்லாம் அவருடையது. அவர் தன்னுடைய ஜனத்திற்கு எல்லா நன்மை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டே சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் ஏழ்மையை நினைத்தருளும், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும்படி எழுந்தருளும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க தரித்திரத்தை மாற்றுவதற்கு, உங்க ஏழ்மையின் அனுபவத்தை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஏன் சொல்றேன் தெரியுமா? அனுபவத்தோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஏழ்மை என்னன்னு எனக்கு தெரியும், கடன் என்னன்னு எனக்கு தெரியும், ஆகாரம் இல்லைன்னா என்னன்னு தெரியும், பிரச்சனை இருந்தா என்னன்னு தெரியும். தேவ பிள்ளையே, ஒரு காலகட்டத்தில் நானும் அப்படிதான் இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். சரியான சாப்பாடு இல்லை, சரியான வாழ்க்கை இல்லை, சரியான வருமானம் இல்லை, எல்லாரும் தூக்கி எறிந்த ஒரு காலம் இருந்தது, எல்லாரும் ஒதுக்கி வைத்த ஒரு காலம் இருந்தது, எல்லாரும் நேசிக்க முடியாதபடி ஆமென் ஒரு காரியங்கள் வரும்போது ஒதுக்கி வைத்த காரணங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த எல்லா இடத்திலிருந்தும் தூக்கி ஆரம்பித்தார், உயர்த்த ஆரம்பித்தார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது தெய்வம் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமே, எங்கிருந்து வரும், எது இடத்துல வரும் என்று கேட்காத கர்த்தருடைய கரம் உனக்காக எழுந்தருள் இருக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவிலும் கர்த்தர் உயர்த்துவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஐயா, நீ ஏழையின் சான்று ஒதுக்கிறவர் அல்ல. உன்னுடைய பணத்தை அவன் பலத்தை பார்த்து கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. எப்போதுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே ஒன்றுமில்லாத இடத்துல இருந்த
அவர் ஏழைகளை விசாரிக்கும்படியாய், ஏழைகளுக்காக இறங்கும்படியாய் எழுந்தருளி இருக்கிறவராயிருக்கிறார். வாழ்க்கை இன்றைக்கு ஏழ்மையாய் இருக்கிறதோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, வெறுமையாய் இருக்கிறதோ, சாரி பார்த்து உதவி சொன்னா பானையில கொஞ்சம் மாவு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, நானும் என்னுடைய குமாரனும் சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோம். ஏழ்மையினுடைய உச்சகட்டம் என்ன? ஏழ்மையினுடைய கடைசி கட்டத்துல சொல்லுகிறா, இனி வாழ முடியாது, சாக போகிறேன், மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, இனி என் வீட்டுக்குள்ள எதுவும் இல்லை, இன்றையோடு எல்லாம் முடிந்து போக போகிறது. எப்போது சொன்னாலோ அப்பொழுதே கர்த்தருடைய கரம் எழுந்தருளி வந்த போதோ பானையில மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் தீருகிறது வரைக்கும் அவளையோட குடும்பத்தை கர்த்தர் ஆதரித்து நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காய் கர்த்தர் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். உன் ஏழ்மைக்காக எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். உன் தரித்திரத்தை மாற்றும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், தலைமுறை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஐந்தாவதாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம். ஐந்தாவதாக புயலை அமர்த்த எழுந்தருளுவார். ஆனாலும் போய் தட்டி எழுப்புறாங்க, கீழ்த்தட்டுல போய் தட்டி எழுப்புறாங்க, நாங்கள் அமிழ்ந்து போகிறது கவலை இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவர் காற்றை கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று கட்டளையிட்டார். இந்த இரண்டாவது நாள் விசேஷித்த கூட்டத்தினுடைய நாளிலே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற அநேகரை பிரத்யட்சமாய் தொட்டு சொல்லுகிறார், வீட்டுக்குள்ள இருக்கிற புயல் காற்றின் கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், குடும்ப பிரிவினைகள், குடும்பத்தினுடைய பிளவுகள், தலைமுறை சிதறடிக்க பண்ணுகிற ஆவிகள், புயல் காற்றுகள் இயேசுவின் நாமத்தினாலே அடங்குகிறது. கர்த்தர் அதை அமர்த்தும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். விசுவாசிகள் கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கலாமே. உடாலாதன ரகசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற புயல் காற்றுகள் இன்றைக்கு அடங்க போகிறது. குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிற புயல் காற்றின் கொந்தளிப்புகள் அமர்ந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். கொந்தளிப்பின் காரியத்தை கர்த்தர் அடக்க போகிறார். அமிழ்ந்து போகிறே, பிரச்சனை பார்த்து அமிழ்ந்து போகிறே, விடுவிப்பார் யாரும் இல்லை, காப்பாற்றுவார் யாரும் இல்லை. கண்ணாக்கள் ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாய் போய் கொண்டிருக்கிறதா என்ன என்று கேட்டு, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உடைந்து இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைகள், என்னுடைய கணவர் 3 பேர் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் இருக்கிறாங்க, என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். நான் எனக்கு தெரிந்து அநேக லாயர்களை சந்தித்து அநேக இடத்துல கடந்து போனேன். ஆனால் எனக்காக வழக்காடு யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, என் பக்கத்தில் சார்பாக இருக்க யாரும் இல்லை, அவங்க கேட்கிறது மாதிரி கொடுக்க எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கதற ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், என் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பேசுகிற தெய்வம், உன்னை விடுவிக்க ஆண்டவரால முடியும். தேவ சமூகத்தில் முழங்கார் படியிடு, அவர் நியாயாதிபதியாக வெளிப்படுவார் என்றார். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல் காற்றுகள் நாட்களில் அடித்து நம்மளை கொந்தளித்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தை கொந்தளிக்க பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த ராத்திரியை கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியோட வார்த்தை இறங்கி வருகிறது. அவர் இந்த நாட்களை எழுந்திருந்த இறையாதே அமைதலாய் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வந்து விடுவிக்க போகிறது. எந்த இடம் உனக்கு புயலா இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடம் உனக்கு கொந்தளிப்பா இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடம் உனக்கு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த இடத்துல சத்துருக்கள் அமளியாக எழுந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ராத்திரியை ஆவியானவர் சொல்லுகிறார், காற்றும் கடலும் கொந்தளித்து வந்தாலும் அமர பண்ணுகிற தேவனுடைய கரம் பராக்கிரமசாலியாய், அக்கறையின் தேவனாய், விடுதலையின் தேவனாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா சூரியனை சந்திரனை நிறுத்தினார். ஏன் தெரியுமா? எழுந்தருளுகிற தேவனால செய்ய முடியும் என்றா. எலியா 3.5 ஆண்டு காலம் பனியும் மழை பெய்யாதிருக்கும் என்று ஆமென் சொன்னார். எதனால தெரியுமா? தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று தெரியும். பரிசுத்தவான்கள் நிறுத்தினார்கள், காரியத்தை நடப்பித்தார்கள், ஜெயித்தார்கள், விடுதலை பெற்றார்கள். இந்த 2வது நாளிலும் எழுந்தருளி இருக்கிற தேவன் உங்களை எழுந்தருள பண்ணி பிரச்சனைகளை மாற்றி கொண்டு, காற்றை மாற்றி, புயலை மாற்றி, உன்னை கனப்படுத்தி ஆண்டு
ஆண்டவர் மேன்மைப்படுத்துவர் என்று வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், காப்பாற்ற யாரும் இல்லை. நான் சொல்லுகிறேன், கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அன்பு தணிந்து போகுமா? உன்னை நேசிக்க யாரும் வர முடியாதா? உன்னை காப்பாற்ற யாரும் வர முடியாதா? ஒரு பிரச்சனை தூக்கி எடுக்க முடியாதா? உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் இருக்குமானால் யாரும் உன்னை விடுவித்து எடுக்க முடியாது. ஒரே ஒருவர் மட்டும்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. நம்பு, கர்த்தர் வழிகளை அறியாத இடத்திலிருந்து அறியாத இடம் வழியிலிருந்து உருவாக்கி உன்னை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு, தப்பி வைப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நிகரானவர் யாரும் இல்லை. அவருக்கு நிகராக ஒப்பானவர் யாரை ஒப்பிட முடியாது. அவர் காப்பாற்ற நினைச்சாருன்னா உன் வழிகள் எல்லாம் அனுகிரகமாய் கர்த்தர் மாற்றி உயர்த்துவதற்கு ஒரு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எழுந்தருளிட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் வைராக்கியமாய் சொல்லுகிறீர்கள், என் குடும்பத்துக்காக எழுந்தருளிட்டார், என் தேசத்துக்காக எழுந்தருளிட்டார், என் பிள்ளைகளுக்காக எழுந்தருளிட்டார், என் ஊழியத்திற்காக தேவன் வைராக்கியம் உள்ளவராய் எழுந்தருளிட்டார். நான் சொல்லுகிறேன், அவர் எழுந்தருளி வந்தாரானால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க, உபாகமம் 28:10 கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் கண்டு பயப்படும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவார், எழுந்தருளுவார். உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் கேட்பார்களோ அங்கேதான் கர்த்தர் எழுந்தருளி உன்னுடைய தேவன் யார் என்று நிரூபிப்பார். ஐயா, எலியா நிரூபிச்சாரு. கர்மேல் பர்வதத்திலே 450 தீர்க்கதரிசி நடுவிலே என் ஆண்டவர் எழுந்தருளுவார் என்று சொன்னார், என் ஆண்டவர் வருவார் என்று சொன்னார், அக்கினை வருவேன் என்று சொன்னார் என்று சொல்லி 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்பதாய் வைராக்கியம் உள்ளவராய் தெய்வத்தை கூப்பிட்ட போது தேவன் அக்கினியை இறங்கி வந்து எழுந்தருளினார். சீனாய் மலையில எழுந்தருளினார், முடிச்சு நடுவில் எழுந்தருளினார். இன்றைக்கு எந்தெந்த இடத்துல உன் வாழ்க்கை எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறதோ எழுந்தருளி இருக்கிற தேவன் எழுந்தருளி உனக்காக வைராக்கியம் உள்ளவராய் சத்துருக்களுடைய நடுவிலே கர்த்தர் உனக்கு எழுந்தருளி உன்னை ரட்சிக்க எழுந்தருளி இரக்க செய்ய எழுந்தருளி ஆமென். உன்னுடைய ஏழைகளுக்காக எழுந்தருளி உன்னுடைய வாழ்க்கையில புயல் காற்றை அமர்ந்திருக்கும்படி எழுந்தருளி இருக்கிறார். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எழுப்பி ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எழுந்தருளுகிற தேவன். அவன் வாசிக்க கேட்டது போல ஆமென், பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளு, நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். வாழ்க்கை கொடும் காற்றாயிருக்கிறதா, புயல் காற்றாயிருக்கிறதா, வாழ்க்கை கொந்தளித்து கொண்டிருக்கிறதா, சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாயா, தெய்வீக சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாயா, விடுதலை இல்லையோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எழுந்தருளி இருக்கிறார், அவர் எழுந்தருளி இருக்கிறார். யேசுவுடைய தேவனது போல ஒரு தெய்வம் இல்லை. நாம் ஆராதிக்கிறதுல இறங்குறதை பார்க்கிறேன். புயல் காற்றை போல் அலக்கழித்து கொண்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது, சாத்தோட தந்திரங்கள் உடைக்கப்படுகிறது, அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது, பில்லிசுனியத்தின் ஆவிகள் கட்டப்படுகிறது, வன சர்ப்பத்தின் ஆதிக்கங்களை கர்த்தர் உடைக்கிறார், உடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் கரம் இறங்குவதாக, ரட்சிப்பின் விடுதலை வெளிப்படுவதாக. உடபலப சந்துராதனா தீரமான ஹதராதனா உடபல வைடாரகனே அதுராதனா ரகசியாராதனா. ஆவியானவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய விடுதலை இப்பொழுது பிள்ளைகள் நடுவிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரப்புகிறார் ஆவியானவர், நிரப்புகிறார் ஆவியானவர். சகல கட்டுகளும் உடையட்டுமே, சகல கட்டுகளும் உடையட்டுமே. ரீபலஹந்தல் ஜாராதானா உரவல சந்துரதன ரப
உடமான ஹத்தராதனா ரபௌடாரகசி அதுராதனாரகசி ஆராதனா. ஆவியானவரை விடுதலை இறங்குவதாக, அவருடைய பிள்ளைகள் நடுவில் தேவ மகிமை இறங்குவதாக. எழுந்தருளிட்டார் ஆண்டவர். ஓடாமா சந்தராதனா. அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிடுகிறார். ரீபல அந்தல் சாராதனா. உங்க பக்கத்தில் ஆண்டவர் வருகிறதை, ஆவியானவர் தொடுகிறதை நீங்கள் உணர போறீங்க, உணர போறீங்க. ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது, நிரப்புகிறது. ரிசீவ். ஓ ரபா பாபா தீரமானாத ரகசிய ஆராதனா அதுராதன பௌட்டாரகனா. ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவனுடைய சமூகத்தில் விசேஷித்த பாத்திரங்களாக இருக்கிறபடியால் ஆண்டவருக்காக எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளுகிற தேவா, எழுந்தருளி இருக்கிற தேவா, நம்முடைய நடுவில் நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை பாராட்டும்படி, நம்மை விடுவிக்கும்படி, போராட்டங்களை மாற்றும்படி. பிள்ளைகள் நடுவில் கர்த்தாவே விடுதலை இறங்குவதாக. இந்த 8வது நாளில் எழுந்தருளுகிற தேவனாய், வைராக்கியம் உள்ளவராய், விடுவிக்கிறவராய், கட்டுகளை உடைக்கிறவராய் எழுந்தருளி இருக்கிறீரையா. வாழ்க்கையில் புயல் காற்றுகள் அமருவதாக, கோட்டைகள் தகருவதாக, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகள் மேல வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிமையின் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க பக்கல விடுதலைகள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் தேவ விடுதலை. கர்த்தர் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், உடனுக்கங்களை உடைக்கிறார், கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார், புயல் காற்றை கர்த்தர் அமர்த்துகிறார். ஓ ரே லா ரபோ. சத்துருக்கள் நடுவிலே துக்கத்தோடு ஒடுங்கி இருக்கிறியோ, துக்கத்தோடு இருக்கிறாயோ, வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க நடுவில் எழுந்தருள வைக்கிறார், அவங்க நடுவில் எழுந்தருள வைக்கிறார், அவங்க நடுவில் எழுந்தருள வைக்கிறார். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. பகல் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் இறங்கி வந்து தேவ ஜனத்தை நடத்தினது போல இன்றைக்கு கர்த்தர் எழுந்தருளி உங்களை நடத்துகிறார், நடத்துகிறார். ஓ ரேபா லரபோ சீலோ ரோஷே ரிகாமா நாரபா. விடுதலை உண்டாகிறது. தேவனின் வல்லமைகள், ஏத்தியரின் வல்லமைகள், பெருசியரின் வல்லமைகள், ஏவியரின் வல்லமைகள், கானானின் வல்லமைகள் உடைவதாக, உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனத்தை விடுவிக்கிறீர், தேவ ஜனத்தை விடுவிக்கிறீர். ஓ டமா ரபோ ஸ்ரீலோ ரபோ ரிவாலாஷா வீரமானாதனா. மகிமை தேவனே, அக்கினி, அக்கினி. தேவ விடுதலை இறங்குறதை பார்க்கிறேன். ஜனத்தை அபிஷேகம் பண்ணுகிற ஆவியானவர் அநேகர் மேல் அபிஷேகம் இறங்குறது, புதிய கிருபைகள் இறங்குறது. எழுந்தருளினார் ஆவியானவர், எழுந்தருளி இருக்கிறார். கற்ப பாத்திரங்கள் தொடப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அநேகருடைய சரீரங்கள் தொடப்படுகிறது. தீராத பலவீனங்கள், தீராத கட்டுகள், தீராத பிரச்சனைகள் விடுதலை பார்க்கிறேன். தேசத்தை கட்டுகிற, தேசத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற, தேவ ஜனத்தை வர முடியாதோடு இருக்கிற, ஊழிய மண்டலத்தை சிறைபிடிக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அழித்து இன்னைக்கு ஆண்டவர் எழுந்தருளிட்டார் ஐயா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலை, விடுதலை, விடுதலை. உடபால ஹத்தல் பௌடாராபா த்ரிபல ஹத்தஸ்காரா தாரா உடமான வைடர் த்ரிகல் பௌடாரா ஹத்தல் சாரா
தானா ரிவல் பவுடாரா உடா வார வைடலேதே எஸ் 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 விடுதலை 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 ஆமென் 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 எல்லா பிள்ளைகள் மேலும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தொடப்படுகிறீர்கள் அநேக வாலிபர்களை கத்த தொடர்றதை பார்க்கிறேன் அநேக பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்குறதை பார்க்கிறேன் அவருடைய பிரச்சனைகள் மாறுகிறதை பார்க்கிறேன் விடுதலை வியாதிகள் மறைகிறது வியாதி மறைகிறது இந்த miracle of the time ஆண்டவர் வந்துட்டார் ஐயா தொடுகிறார் அப்பா தொடுகிறார் இந்த மைதானத்துக்கு அநேகரை தொடுகிறார் எழுந்தருளுகிறார் எழுந்தருளினார் எழுந்தருளின கர்த்தாவே நீர் எழுந்தருளினீர் கர்த்தாவே நீர் எழுந்தருளினீர் எழுந்தருளினீர் தேவ மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல இப்போது உடைய பிள்ளைகள் மேல மகிமை இறங்குகிறது வெற்றிகளை சொல்ல போகிற இயேசு எழுந்தருளிச்சார் என் ஆண்டவர் எழுந்தருளிச்சார் ஓ ஓ யாரை கண்டு வெட்கப்பட்டு திரும்பினியோ அங்கே தைரியமா நிற்க போகிற ஆண்டவர் எனக்காக எழுந்தருளிச்சார் எழுந்தருளி விட்டார் எழுந்தருளி விட்டார் ஆமென் 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 என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே.